குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. மறைபொருள் அறிந்திடவே மன்னிப்பில் சிறந்திடவே. மறைபொருள் அறிந்திடவே மன்னிப்பில் சிறந்திடவே. மகிழ்வுடன் உறவாடவே மனதுடன் உரையாடவே. குழலோடு பேசும் இசை போலவே என்னோடு பேசிடும் இறையேசுவே. குழலோடு பேசும் இசை போலவே. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பொது காலத்தின் 19ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் யோசுவா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7 முதல் 11 முடிய மற்றும் 13 முதல் 17 முடிய. ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர், இத்தியர், இவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபோசியர் ஆகியோரை விரட்டிவிடுவார். இதோ, உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்கு பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கிக் கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடிவந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநிலக்கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிக்கோவுக்கு நேரெதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார்.
ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின் கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேய பகுதிகளுக்குள் சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மாபெரும் தலைவராக கருதப்படுபவர் மோசே. இதற்கான காரணம் நாம் அறிந்தது போல, எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை அவர் விடுதலை வாழ்விற்கு அழைத்து வந்ததுதான். இப்படிப்பட்ட மோசேக்கு இணையான தலைவராக யோசுவா விளங்கினார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இஸ்ரேல் மக்களின் இன விடுதலையில் மோசேயின் பங்களிப்புக்கு ஈடாக யோசுவாவின் பங்களிப்பும் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். மோசே செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்றார். யோசுவா கரை புரண்டோடிய யோர்தான் நதியை இரண்டாக பிரித்து இஸ்ரேல் மக்கள் கடந்து போகச் செய்தார். மோசேயைப் போல யோசுவாவும் இஸ்ரேல் மக்கள் சார்பாக இறைவனோடு உடன்படிக்கை செய்கின்றார். யோசுவா 24ஆம் பிரிவு. மோசே இஸ்ரேல் மக்களுக்கு இறைவனிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக் கொடுத்தது போல யோசுவாவும் இஸ்ரேல் மக்களுக்கு விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் வழங்குகின்றார். யோசுவா 24-25. மோசேயும் சரி யோசுவாவும் சரி இருவருமே ஆற்றல் மிக்க தலைவர்களாக விளங்கியதற்கான அடிப்படை காரணம், இருவருமே கடவுளை தங்களது வாழ்வின் வழியாக செயல்பட அனுமதித்ததுதான். இதன் காரணமாக சாதாரண மனிதர்களாக இருந்த இவ்விருவரும் அசாதாரண மனிதர்களாக பல்வேறு காரியங்களை செய்தனர். மனித பார்வையில் அசாத்தியமாக தெரிந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாத்தியமாயிற்று. இறைவன் தங்கள் வழியை செயல்படும் பொருட்டு இருவருமே இறைவனோடு உறவாடுவதற்கென்று நேரம் ஒதுக்கியதாக நாம் பார்க்கின்றோம். மோசே அடிக்கடி சந்திப்பு கூடாரத்திற்குள் சென்று இறைவனோடு உறவாடியது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். யோசுவாவும் மோசேயோடு சென்று சந்திப்பு கூடாரத்தில் தன் நேரத்தை செலவழித்தவர்தான். விடுதலை பயணம் 33:11. மோசேயைப் போல யோசுவாவும் கடவுளின் ஆற்றலை தன்னிலே தாங்கியவராக இருந்தார். எனவேதான் கடவுள் மோசேயிடம், நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள், அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன், நீ அவன் மேல் உன் கையை வை என்று சொல்லுகின்றார். எண்ணிக்கை 27:18. அன்புக்குரியவர்களே, இன்று இறைவன் நம் வழியாக செயல்பட தயாராக இருந்தாலும் நாம் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. இறைவன் நம் வழியாக செயல்படுவதற்கு நாம் நம்மில் தாங்கியிருக்கின்ற தடைகளில் மிக முக்கியமான ஒன்று வெறுப்புணர்வும் பழிவாங்கும் உணர்வும் ஆகும். எனவேதான் இறைமகன் இயேசு அடிக்கடி மன்னிப்பை பற்றி பேசுகின்றார். இன்றைய நற்செய்தி மன்னிப்பை பற்றி பேசுவது நாம் அறிந்ததே. இன்றைய உளவியல் கூட நாம் எந்த அளவிற்கு பிறரை மன்னிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் பிறருக்கு விடுதலை கொடுப்பதோடு நமக்கு நாமே விடுதலை கொடுக்கின்றோம் என்பது பற்றி பேசுகின்றவர். மன்னிக்க தெரிந்த உள்ள மாணிக்க கோவிலடா என்ற திரைப்பட பாடல் வரிகள் நாம் அனைவரும் அறிந்ததே. 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அன்று
மத்திய பிரதேசத்தில் உள்ள பழங்குடி மக்கள் மத்தியில் பணி செய்ததற்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர் அருட்சகோதரி ராணி மரியா. அவரை கொலை செய்தது ஸ்மந்தர் சிங் என்பவர். இந்நிகழ்வுக்கு பின் அருட்சகோதரி ராணி மரியாவின் சகோதரியாகிய செல்மி பால் என்பவர், இவரும் அருட்சகோதரிதான், தன் சகோதரியை கொன்றவரை மன்னிப்பதாக அறிவித்தார். மேலும் சிறையில் அடைக்கப்பட்ட ஸ்மந்தர் சிங் சிறையில் இருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டார். இதன் விளைவாக ஸ்மந்தர் சிங் பவுல் என்கின்ற பெயரோடு திருமுழுக்கு பெற்றார். மன்னிப்பின் வழியாக நம் கசப்புணர்வுகளை தூக்கி எறிகின்ற பொழுது கடவுள் நம் வழியாக செயல்பட ஆரம்பிக்கின்றார் என்பதை உணர்த்தும் அற்புத நிகழ்வு இது. ஜெபம். இறைவா, நாங்கள் உம்மை நெருங்கி வரவும் நீர் எங்களுக்குள் வரவும் தடையாக இருக்கின்ற அனைத்தையும் தூக்கி எறியக்கூடிய வரத்தை நீர் எமக்கு தருவீராக. ஆமேன். மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா. நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா. இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கின்றேன். குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கின்றேன். உம்முருவில் காணும் மனிதனை நான் மன்னிக்க வரம் தா.
மனிதனை நான் மன்னிக்க வரம் தான். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தான். இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தான். இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான்.